நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய தூதை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பாடத்தின் தலைப்பு அறிவித்த வண்ணமாக முடிவு பெரிந்தும் நிலைத்திருப்பவன், நிலை நிற்பவன். அதுக்கு ஆதார வசனம் 24, மத்திய 24:13 வாசிக்கலாம். மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சரி, இதுதான் பார்க்கும்போது பாடத்தினுடைய தலைப்பு. முடிவு பெருந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இந்த ஒரு தலைப்பு, இதற்கு நம்ம ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்த்து அந்த ஒரு கேரக்டர்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். கேரக்டர் யாருடைய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்போது, ராஜாக்களின் புஸ்தகத்தில் வரக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, இப்போ இஸ்ரேலில் அநேக ராஜாக்கள் இருந்தாங்க. குறிப்பாக பார்க்கும்போது யூத ராஜாக்கள். இப்போ யூத ராஜாக்கள் வரிசையில் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ராஜாக்கள் அப்படின்ட்டு யாரையெல்லாம் நம்ம சொல்லலாம்? ரொம்ப நல்ல ராஜா தாவீது, சாலமோன், சரி, அப்புறம் எசேக்கியல் உண்மையாலுமே நல்ல ராஜா. சரி, என்னன்னா ஒரு விரல் விட்டு தான் என்ன பண்ணலாம், என்னலாம் ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் அப்படின்னு சொன்னாலே தாவீது நம்மளுடைய மைண்டுக்கு உடனே பளிச்சுன்னு வருது. யாருன்னு பார்க்கும்போது தாவீது, எசேக்கியல். இப்போ மற்ற ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு சிலர்லாம் யோசபாத் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு உடனே அவங்களுடைய பேர்லாம் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னு பார்க்கும்போது ஞாபகம் வருவதில்லை. சரி, இப்போ தேவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவர் யாரை தான் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது நியாயாதிபதிகளை தான் என்ன பண்ணார், கொடுத்தார். நியாயாதிபதிகளை கொடுத்திருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களை யாரு தான் வழிநடத்தி வந்தது, யாரு தான் அரசாண்டது அப்படின்னு பார்க்கும்போது ராஜா பொசிஷன்ல இருந்து தேவன் தான் அவங்களை என்ன பண்ணாரு, வழி நடத்தி வந்தாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா கேட்கும்போது அவங்களுக்கு ராஜாவை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்படின்னா ராஜாவை கொடுக்குறாரு அப்படின்னும் போது இப்போ நல்ல ராஜான்னு வச்சுங்க, இப்போ அந்த ராஜாவை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ராஜா என்ன ஒரு விஷயம் செய்கிறாரோ அதை அப்படியே ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பின்பற்றுவாங்க. அப்படின்னா ராஜா ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துறாரு அப்படின்னும் போது அது யார் நடைமுறைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின் போது தேவனே என்ன பண்றாரு அதை. அப்படின்னா ஒரு நல்ல ராஜா ஒரு நல்ல விஷயத்த செய்யறாரு, ஜனங்கள் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா தேவன் அதை என்ன பண்றாரு, நடைமுறைப்படுத்துறாரு. ராஜாவை ஜனங்கள் பின்பற்றுறாங்கன்னா யாரை அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனை என்ன பண்றாங்க, அவங்க பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ அநேக ராஜாக்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்க்குறோம். இந்த ஒரு சப்ஜெக்ட் எதன் அடிப்படையில் இருக்குன்னு பார்க்கும்போது கேரக்டரின் அடிப்படையில் தான் என்னது இந்த சப்ஜெக்ட் இருக்கும் கொஞ்சம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மறுரூபத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜீவியம் எப்படிப்பட்ட ஜீவியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய உலக ஜனங்கள்லாம் என்ன ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மரித்து போன ஒரு கண்டிஷனில் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதா அப்படின் போது அது பார்க்கும்போது அழிந்து போகக்கூடிய ஜீவன். ஆதாம் மூலியமாக அவங்க பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன்
அந்த ஜீவன் அவங்கள எதற்கு நேராக வழிநடத்தி கொண்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மரணத்துக்கு நேராக என்ன பண்ணுது, வழிநடத்தி கொண்டு இருக்குது. இப்போ அதுல இருந்து வந்து பார்க்கும்போது தேவன் ஒரு குரூப்பை தனியா அவருடைய ராஜ்யத்துக்குன்ட்டு என்ன பண்றாரு, பிரித்தெடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு குரூப் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. அப்ப இவங்களுக்கு எது பெற்றிருக்கிறாங்க தேவனிடத்துல அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து மூலமாக ஜீவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பெற்றிருக்கிறாங்க. அப்படி ஜீவனை பெற்றிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது மறுரூபமாகக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு வல்லமை இவங்களுக்குள்ள என்ன பண்ணுது, செயல்படுது இல்லைங்களா? அப்படின்னா அது செயல்படுது அப்படின்னா அந்த செயல்படுவதை இவங்க எப்படி தான் வெளிப்படுத்துவாங்க? இப்ப இவங்களுக்குள்ள வந்து பார்க்கும்போது ஒரு மறுரூபம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத எதன் மூலமா இவங்க வெளிப்படுத்துவாங்க? ஆமா, இவங்களுடைய நடக்கையின் மூலமா என்னது, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்க்கும்போது அது 1 நாள், 2 நாள், 1 மாசம், 1 வருடம் இப்படி அது வந்து காண்பிக்கக்கூடிய விஷயமான்னா அப்படிலாம் என்னது கிடையாது. முடிவு பொருந்து அதில் என்ன பண்ணணும், நம்ம காட்டக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அதுக்கு எக்ஸாம்பிளா ஒரு ராஜாவை என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். அந்த ராஜா யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆசா. அவர் யார்? அவரு ஆசா. இவர் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ராஜாவா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இவர் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல வந்து எத்தனை வருஷம் இவர் வந்து அரசாட்சி செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது 41 வருஷம் என்ன பண்ணாரு, அரசாட்சி செய்தாரு. இவர் வந்து இஸ்ரேல் ராஜாக்களுடைய வரிசையில எத்தனாவது ராஜா தெரியுமா? பைபிள் யாரும் பார்க்காதீங்க. என்ன இஸ்ரேல் ராஜாக்களுடைய இதுல எத்தனாவது ராஜா தெரியுமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுல். சவுலுக்கு அப்புறம் தாவீது. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன். சாலமோனுக்கு அப்புறம் ரெகோபயாம். ரெகோபயாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகோபயாமுடைய பையன் அபியா. அபியாவுடைய பையன் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆசா. புரியுதுங்க இல்லையா? ஆசாவுடைய பையன் யார் தெரியுமா? யோசபாத். ஓகேங்களா? சரி. அப்படின்னா இந்த ஒரு ராஜாவை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இவர் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் என்ன ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். சாரி சிஸ்டர், 2 நாளாகமும் 14:2. ரெண்டு நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். சரி, இப்போ ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை. சரி, ஒரு நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? இந்த வசனத்தை வச்சு நீங்க கரெக்டா சொல்லணும். யாரு நல்ல ராஜா? ஏன்னா இவருடைய ஆரம்பமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். உண்மையாலுமே நம்ம பார்க்கும்போது இவர் ரொம்ப ஒரு நல்ல ராஜா. அப்ப இவர் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் செய்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரத்தோப்புகளை வெட்டி. போதும் சிஸ்டர். பாருங்க, அடுத்தது இவர் செய்யற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை குறித்து என்ன ஒரு ஹெட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆசா ராஜாவின் சீர்திருத்த வேலை. ஆசா ராஜாவின், பாருங்க, இஸ்ரேலில் வந்து பார்க்கும்போது குறிப்பா யூதியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த வேலையை யார் செய்திருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஆசா என்ன பண்ணியிருக்கிறாரு. வேற ராஜா அந்த மாதிரி யாருன்னா பண்ணியிருக்கிறாங்களா? எசேக்கியேல் பண்ணியிருக்கிறாரு. அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து பார்க்கும்போது ஆசா இந்த வேலையை என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அப்ப மிகப்பெரிய வந்து பார்க்கும்போது ஒரு சீர்திருத்த வேலை. சீர்திருத்த வேலைன்னா முழுவதுமாக யூதாவே என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? இவரு ஒரு மறுமலர்ச்சிக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை இவர் வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, அவர் கர்த்தருக்கு பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தாருன்ட்டு இவர் மட்டும் செய்யல, மற்ற ஜனங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது செய்யும்படி அவங்கள வந்து பார்க்கும்போது சரியான விதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வழி நடத்தி இருக்கிறார். அதை தான் அங்கே சொல்லும்போது அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை அகற்றி. அப்படின்னா இஸ்ரேல் தேசத்துல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் சொல்லும்போது இவர் எந்த தேசத்தினுடைய ராஜா?
யூதா தேசத்தினுடைய ராஜா. விக்கிரக வணக்கம் எங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 10 கோத்திரத்துல தான் என்ன இருக்குது, விக்கிரக வணக்கம் இருக்குது. அந்த ஒரு விஷயம் எங்கேயும் தொற்றி கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது யூதா தேசத்துல என்ன ஆச்சு, தொற்றி கொண்டது. அப்ப யூதா தேசத்துலயும் எல்லாரும் வந்து பார்க்கும்போது எதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலைகளை என்ன பண்ணிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கிரக தோப்பு, இந்த விக்கிரக தோப்பை வந்து உருவாக்குனதை யார் தெரியுங்களா? விக்கிரக தோப்பு சாலமோனே என்ன பண்ணிட்டாரு, ஆமா, பல நாட்டு ராணிகள் அவர் வந்து விவாகம் பண்ணதுனால அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அங்கங்க விக்கிரக தோப்புல என்னது உண்டாக்கி வச்சிருந்தாரு. அதை யாருமே அது வரைக்கும் என்ன பண்ணலன்னா எடுக்கல. ஆனா இவர் சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா யூதாவில் வந்து பார்க்கும்போது விக்கிரகங்களே இல்லாதபடிக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது உடைத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டிருக்கிறாரு. பலிபீடங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எடுத்து போட்டிருக்கிறார். அப்படின்னா யூதாவே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சுத்திகரித்திருக்கிறார். பாருங்க, நல்ல ராஜா தானே அவரு. ஆனா நல்ல ராஜாக்கள் யாரு அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணல, யாருமே சொல்லல. சரி, அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. 4ஆம் வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யும் யூதாவுக்கு கற்பித்து. பாருங்க, இவர் செய்த ஒரு விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விக்கிரகத்தெல்லாம் என்ன பண்ணிட்டார், தேசத்தை விட்டு கம்ப்ளீட்டா அகற்றினாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். அப்படின்னா இவர் ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டார். என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய தேவன் யார் என்றத சரியா என்ன பண்ணிட்டார், இவரு அடையாளம் கண்டு கொண்டார். அப்படின்னா அடையாளம் கண்டு கொண்டார்னா எப்படி, அவரை குறித்து ஃபுல்லா என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து வைத்திருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னா எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாரு, எகிப்து தேசத்திலிருந்து என்னுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, இந்த தேசம் எங்களுக்கு எப்படி கிடைத்தது, இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார், மகத்துவமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்றத எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா, இவரு படிச்சிருக்கிறாரு. அவர் படிச்சதுனால தான் வந்து பார்க்கும்போது அவர் சார்ஜ் எடுத்த பிறகு யாருமே செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் யார் செய்யறா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆசராஜா என்ன பண்றாரு, செய்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. அப்படின்னா இவர் மட்டும் தேவனை என்ன பண்ணல, தேடல, யாரையும் தேடும்படி வழி நடத்தி இருக்கிறாரு. யூதாவுக்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, அது வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேவனை என்ன பண்ணல, தேடல. அப்படின்னா இவர் தேடும்படி அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நமக்கு எப்படி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதன்படி செய்தா எப்படி நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். உலகத்தையே நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு தான் இருக்குது, நமக்கு தான் இருக்குது. இப்படிலாம் சொல்லி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை தேடுவதற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அந்த யூதியா ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது கற்று கொடுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். இப்போ 5ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. 5ஆம் வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்தும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், கம்ப்ளீட்டா அகற்றிட்டார். இப்ப அகற்றினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. அமெரிக்கா இருந்ததுன்னா அமைதியா இருந்தது இல்லைங்களா? இப்ப இவனுக்கு ஆப்போசிட்டா வந்து ஏதாவது யாராவது கேள்வி கேட்கறதுக்கு யாராவது இருந்தாங்களா அப்படின்னும் போது யாருமே என்னது இல்ல. இப்ப ராஜா வந்து இந்த ஒரு விஷயத்த செய்யும் போது இப்ப ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜா என்ன செய்யறாரோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு தேசத்துக்கு யார் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா, கூடியவர்கள் ரொம்ப என்னது முக்கியம். அப்ப ஆளக்கூடியவர்கள் வந்து நல்ல விஷயத்தை, நல்ல திட்டங்களை செயல்படுத்தினா ஜனங்களும் அதை என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமர்க்கியாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இப்ப பாருங்க, இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேசம் அமைதியா இருக்குது, இவருக்கு விரோதமா யாரும் என்ன பண்ணல,
வரல, யுத்தம் இல்லை தேசத்துல. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய தேசத்தை என்ன பண்றாரு, அவர் பலப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்றாரு. இப்ப அரணான பட்டணங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, கட்டுறாரு. ஏன் கட்டுறாரு அரணான பட்டணங்களை எல்லாம்? தேசத்தை என்ன பண்றாரு, பலப்படுத்துறார், பாதுகாப்புப்படுத்துறார் இல்லைங்களா? 7ஆம் வசனம் படிக்கலாம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. பாருங்க, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது அப்படின்னா ஜனங்களை வந்து பார்க்கும்போது உற்சாகப்படுத்துறார். நம்ம வந்து நம்மளுடைய பட்டணத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம பலப்படுத்தணும். நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றிலும் தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு இளைப்பாறுதல் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நமக்கு விரோதமா வந்து பார்க்கும்போது யுத்தம் செய்யக்கூடியவர்கள், நமக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் யாருமே என்னது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கர்த்தரை உண்மையா என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம தேடி இருக்கிறோம். அப்ப அவரை நம்ம தேடுறதுனால தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா ஒரு இறைப்பாறுதலை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்து இருக்கிறாரு. அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்திலே வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சமாதானம், ஒரு சந்தோஷம். இவங்க வந்து பார்க்கும்போது இவங்களை அச்சுறுத்துவார், இவங்களை பயமுறுத்துவார் யாருமே என்னது கிடையாது. இப்ப தேசத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பலப்படுத்தக்கூடிய காரியங்களை என்ன பண்றாங்க, இவங்க செய்யறாங்க. காரணம் என்ன? இவங்களுக்கு விரோதமா யாரும் என்ன பண்ணல அது வரைக்கும் வரல. காரணம் என்ன? கர்த்தரை என்ன பண்ணாங்க, இவங்க தேடினார்கள். அப்படின்னா தேவனை உண்மையா தேடினாங்க. தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? தன்னிடத்துல இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, இவரு எடுத்துட்டார். தேசத்தையே என்ன பண்ணிட்டாருன்னா சுத்தம் பண்ணிட்டாரு. அடுத்தது என்ன பண்றான்னு பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படியிருக்கக்கூடிய காரியங்கள், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாண புஸ்தகத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதற்கெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்க கீழ்ப்படியக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் செய்யும் போது தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது தேவனை உண்மையா அவங்க என்ன பண்ணாங்க, தேடினார்கள். இப்படி அப்படியே ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கும்பொழுது ஒரு பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது அது வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன கிடையாது, யுத்தம் இல்லை. அப்ப இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது எத்தியோப்பியா ராஜா, படிக்கலாம் பாருங்க 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும் பென்யமிலே கேடகம் பிடித்துவில்லை. நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. பாருங்க, ஆசாவுக்கு வந்து பார்க்கும்போது எத்தனை சேனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சேனை வீரர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5,00,000 பேர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 9ஆம் வசனம் படிங்க. 9ஆம் வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். பாருங்க, இப்ப யார் இவங்களுக்கு விரோதமா வராங்கன்னு பார்க்கும்போது 10,00,000 பேர். அப்ப யார் விரோதமா வர்றது? எத்தியோப்பியனாகிய சேரா. இவர் என்ன பண்றாருன்னா 10,00,000 பேரோட வராரு. இப்ப இவர்கிட்ட ஆசாட்ட எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, 5,00,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப 5,00,000 பேரை வச்சுன்னு 10,00,000 பேரை மேற்கொள்ள முடியுமா? இப்ப 10,00,000 பேர் வராங்கன்னு வச்சுங்க, 5,00,000 பேர் 5,00,000 பேரோட மோதனா கூட 5,00,000 பேர் எங்க போயிடுவாங்க, தேசத்துக்குள்ள போய் பட்டணத்துல என்ன பண்றாங்க, கவர் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பாருங்க, அருமையான ஒரு ஜெபத்தை என்ன பண்றாரு, ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நீளும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்காக வந்தோம்.
கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதி. அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, பலமுள்ளவனுக்காய்களும் பலனற்றவனுக்காய்களும் உதவி செய்யறதுக்கு உமக்கு என்னது ஒரு லேசான ஒரு காரியம். உமக்கு வந்து சாதாரண ஒரு விஷயம். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது உம்முடைய பிள்ளைகள், இல்லைங்களா? அப்ப உம்மை சார்ந்து இருக்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. அப்படின்னா எங்களை ஒருத்தவங்க வந்து மேற்கொள்றாங்க அப்படின்னா, எங்களை ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, புறஜாதி தேசத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து என்ன ஜெயிக்கிறான் அப்படின்னா, அது யாரை ஜெயிக்கிற மாதிரி? உங்களை ஜெயிக்கிற மாதிரி. புரியுது இல்லையா? அப்படின்னா எப்படி இந்த ஒரு ஜெபத்தை ஆசாவால ஏறெடுக்க முடிஞ்சது? இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இல்லையா? எப்படி ஏறெடுக்க முடிஞ்சது? பாருங்க, இவர் சைடுல எப்படி இருக்கிறாருன்னா பர்ஃபெக்டா இருக்கிறார். இவர் சைடுல எப்படி இருக்கிறாரு? பர்ஃபெக்டா இருக்கிறாரு. இவர் பக்கம் வந்து பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு விஷயம் இவர்கிட்ட இருக்குதான்னா ஒண்ணுமே என்னது கிடையாது. தேவன் இவர் பக்கத்துல இல்லாம இருக்கிறதுக்கு, தேவன் இவருக்கு உதவி செய்யறதுக்கு தடையா இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை வந்து தேவன் இவருக்கு சொல்ல முடியுமான்னா எதையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் தைரியமா ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்னன்னா, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரியும். அப்படின்னா இந்த யுத்தம் எங்களுடையது இல்லை, இது யாருடைய யுத்தம்? உம்முடைய யுத்தம். உம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க தான் எங்களுக்கு என்ன பண்ணணும், ஜெயத்தை கொடுக்கணுன்ட்டு அங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அப்படி ஏறெடுக்கும்போது அங்க என்ன நடக்குது பாருங்க. 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். ம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். 13. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது 10 லட்சம் பேர் என்ன பண்றாரு தேவன் இவங்க கையில ஒப்பு கொடுக்குறாரு. இவங்களை வந்து ஆசா எது வரைக்கும் துரத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது சேரார் மட்டும் என்ன பண்றாரு, துரத்துறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தலை தூக்காதபடிக்கு என்ன பண்றாரு, ஆசா துரத்துறார். பாருங்க, அப்ப ஆசாவுக்கு எந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு வைராக்கியம். சாதாரண வைராக்கியமா, பயங்கரமான என்னது அப்படின்னா எந்த அளவுக்கு தேவனை வந்து அவரு குறித்து அறிந்திருப்பார். நிறைய விஷயங்களை பாசிட்டிவிட்டி கூட என்ன பண்ணியிருப்பார், தேவனை குறித்து படிச்சிருப்பார். என்னுடைய ஜனங்களுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மிகப்பெரிய என்னது அந்த எகிப்தின் சேனையை என்ன பண்ணியிருக்கிறாரு, செங்கடல்ல அமிழ்த்து போட்டிருக்கிறார். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது 300 பேரை கொண்டு மிகப்பெரிய என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வெற்றியை கிபியோனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்த தேவனுக்கு என்னது சாதாரண ஒரு காரியம். அப்படின்னா நம்ம தேவனோடு இருந்தா தேவன் நமக்காக எல்லாமே என்ன பண்ணுவாரு, செய்வார். அப்படின்ற ஒரு காரியத்துல ஆசா எப்படி இருந்தான்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு வைராக்கியம், மன உறுதி, இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன தைரியம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆசை. ஏன்னா ஒரு 10 லட்சம் பேரை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஒன்று அவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சமாதானத்துக்கு போவாங்க, இல்லை பக்கத்து நாட்டு ராஜாவினுடைய சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் ஆசா வந்து பார்க்கும்போது எதையும் என்ன பண்ணல, செய்யல. யாரை மட்டும் நம்பி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ஆலோசனை கொடுத்துருப்பாங்களா இல்லையா? சரி, 10 லட்சம் பேர் வராங்க, பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற ராஜாவில் என்ன பண்ணியிருக்கலாம், கூப்பிடலாம், இப்படிலாம் இவருக்கு ஆலோசனை வந்திருக்கலாம். ஆனாலும் வந்து பார்க்கும்போது இவர் யாரை மட்டும் நம்பினார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை மட்டும் நம்பினாரு. அப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வெற்றியை பெற்றுட்டு இவங்க வரும் பொழுது இப்போ தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் வரார். படிக்கலாம் பாருங்க. 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். சரி, அப்ப என்ன ஒரு விஷயத்தை அங்க அசரியா என்ற தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, இந்த வெற்றி உங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? எதை சொல்றாரு அவரு? நீங்க இவ்வளோ பெரிய வெற்றி என்ன பண்ணியிருக்கிறீங்க, பெற்றிருக்கிறீங்க.
ரொம்ப எப்படி இருக்கிறீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, மிகுந்த கொள்ளை பொருட்களோட என்ன பண்ணியிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. அப்படின்னா இந்த வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டுடுவார். இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களோட என்ன பண்ணாரு, இருந்தார். எப்படி இருந்தாரு? நீங்கள் கர்த்தரை என்ன பண்ணீங்க, தேடுனதுனால உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னா, இவ்வளோ பெரிய வெற்றியை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி என்ன பண்றீங்க, ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தரை என்ன பண்ணுங்க, தேடுங்க. ஒருவேளை வந்து பார்க்கும்போது நீங்க கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உங்களை என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தரை பிடிச்சதுனால எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ ஆசாவுக்கு என்ன கிடைச்சிருக்கும், தேசத்தின் ஜனங்கள் மத்தியில பேர் புகழ் இல்லைங்களா? அப்ப ஆசாவை எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க? பாருங்க, தாவீதுன்னு ஒரு ராஜா இருந்தாரு, அவருக்கு தோல்வியே என்னது கிடையாது. இஸ்ரேலை வந்து சரியா என்ன பண்ணாரு, வழி நடத்தினாரு. அதே மாதிரி ஒரு ராஜாவை இப்ப யார் மூலியமா நாங்க பார்க்குறோம், ஆசா மூலியமா என்ன பண்றோம் பாருங்க. அப்ப ஜனங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம 7ஆம் வசனம் படிக்கலாம். 7ஆம் வசனம், ம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் ம். திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உற்சாகமா தேவனுக்காக நிறைய விஷயங்கள் என்ன பண்ணீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. அவருக்கு பிடிக்காத காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, உங்களை விட்டு அகற்றுனீங்க. அதனால தேவன் உங்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கைகளை நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, நெகிழ விடாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்ப உங்கள் கிரிகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. இந்த வார்த்தைகளை கேட்டபோது ஆசாவுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஏற்கனவே ஆள் எப்படிப்பட்டவர், ரொம்ப ஜீல், பயங்கர வைராக்கியம். மறுபடியும் என்ன பண்றாருன்னா, இன்னும் பயங்கர ஃபோர்ஸ்ல என்ன பண்றாரு, தேவனுடைய வழியில நடக்கிறதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 படிங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாக ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்பர்களை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்பிராயிமின் மலைதேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. பாருங்க, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய தேசத்தை மட்டும் சுத்திகரிக்கல. இவர் வந்து இஸ்ரேல்ல இருந்து பிடிச்சாரு இல்லையா சில பட்டணங்கள், அந்த பட்டணங்கள் என்ன பண்றாரு, இவர் சுத்திகரிக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர் செய்யக்கூடிய விஷயங்கள், இவரோடு தேவன் இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களை யார் கேள்விப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, 10 கோத்திரத்தில் இருக்கிறவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் படிங்க. அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்பிராயிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். பாருங்க, இஸ்ரேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் என்ன பண்றாங்க, சேர்ந்தார்கள். புரியுதுங்களா? அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் வசனம் படிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை என்ன பண்றாங்க, செய்றாங்க. என்ன உடன்படிக்கை அது அப்படின்னு பார்க்கும்போது, தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆணையிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது உடன்படிக்கை செய்தாங்கன்னா, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரேலின் தேவனை தேடாத எவனோ அவன் கொலை செய்ய. பாருங்க, தேடாதவங்க என்ன ஆயிடணும், கர்த்தரை தேடாதவங்க அப்படிப்பட்டவங்க தேசத்துல இருக்க வேண்டிய அவசியமே, அது மிகப்பெரிய உடன்படிக்கையே இல்லையா? பாருங்க, இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கைக்கு
ஜனங்கள் எல்லாம் உடன்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு காரியம். எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ள என்னது வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு உடன்படிக்கை செய்ததுனால 15வது வசனம் படிங்க. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். பாருங்க, ஆணையிட்டு அதன்படி யாரை தேடினாங்க? கர்த்தர் என்ன பண்ணாங்க பாருங்க. இதுக்கு முன்னோடி யாரு? முன்னோடி பாருங்க, ஒருத்தவர் இல்லைங்களா, சரியான ஒரு தலைவன் அவங்களுக்கு கிடைச்சதுனால யூதாவே இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது சந்தோஷமா இருக்குது. அவங்களுக்குள்ள இப்போ சுத்தி என்ன கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது யுத்தமே இல்லாதபடிக்கு தேவன் அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அடுத்தது இவர் செய்த மிகப்பெரிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்க 16வது வசனம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவருடைய விக்கிரத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். சரி, அடுத்து என்ன பண்றாரு பாருங்க. தாய் பெத்த ஆமா இல்லைங்களா, தாயை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தம்மா யார் அப்படின்னு பார்க்கும்போது விக்கிரக வணக்கத்தில் இருக்குது. அதனால என்ன பண்றாருன்னா தன் ஆசாவின் தாயான மாகாளியும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அப்படின்னா தாயே என்ன பண்ணிட்டாரு பாருங்க. சாதாரண விஷயம் இதெல்லாம். தன்னுடைய ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்த தன்னுடைய தாயாரே என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு நீ தகுதியான ஆளே என்னது இல்லை இல்லைங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு பொசிஷன்ல இருந்து தன்னுடைய தாயை என்ன பண்ணிட்டாரு விலக்கிட்டாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இதனால வந்து பார்க்கும்போது தேவன் அவருக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 படிங்க. 19ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. பாருங்க, ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் என்ன இல்லை, யுத்தம் இல்லாதிருந்தது. புரியுதுங்களா? அப்படின்னா பாருங்க 10ஆம் வசனத்துல படிக்கும்போது ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்தில் அவர்களுக்கு எருசலேமிலே கூடி. அப்படின்னா இவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது யுத்தத்தை தேவன் ஃபுல்லா என்ன பண்றாரு, அப்படியே தொடர்ந்து ஒரு இளைப்பாறுதலே தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படியே கொடுத்துன்னு வராரு. இவர் வந்து சார்ஜ் எடுத்து எது வரைக்கும் வந்து பார்க்கும்போது யுத்தமே இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், 35வது வருஷம். இவர் எத்தனை வருஷம் அரசாண்டாரு, 41 வருஷம் என்ன பண்ணாரு அரசாண்டார். பாருங்க, இப்போ ஆசா ராஜா எப்படிப்பட்ட ராஜா, குட் ராஜா இல்லைங்களா, சூப்பர் ராஜா இல்லைங்களா. ஆனா அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16:1 படிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமா இராதபடிக்கு ராமாவை கட்டினான். பாருங்க, இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை கட்டி இருக்கிறார், இப்போ பக்கத்து ராஜா யாருன்னா இஸ்ரேல் ராஜா. அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் வந்து போக்குமரத்தும் இல்லாதபடி எதை கட்டுறாருன்னு பார்க்கும்போது ராமாவை என்ன பண்றாரு கட்டுறாரு. இப்போ இந்த டைம்ல வந்து இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆசா பாருங்க தேவனை நோக்கி என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் படிங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி. 3ஆம் வசனம். எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பாருங்க, இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஹெல்ப்புக்கு யார்கிட்ட போறாரு, இவர்
சீரிய ராஜு பெனாதாத்துட்டு என்ன பண்றாரு, போறாரு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது பெனாதாத்தும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு செவி கொடுத்து இவர் வந்து பாஷா வந்து பார்க்கும்போது அந்த பட்டணத்தை என்னது கட்டாதபடிக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டார். இப்போ இந்த டைம்ல இவருக்கு வந்து பார்க்கும்போது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி கிடைச்சதா இல்லையா? யாருக்கு? ஆசாவுக்கு என்ன கிடைச்சதுன்னா வெற்றி கிடைச்சது. இந்த வெற்றி யார் மூலியமா கிடைச்சது? ஆசாவுடைய யோசனை இல்லைங்களா? அப்ப இவருடைய மாம்சத்தின் மூலமா இவருடைய சிந்திச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஒரு வெற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, பெற்றிருக்கிறாரு. ஆனா வெற்றி இவருக்கு என்ன பண்ணியிருக்குது, கிடைச்சிருக்குது. ஆனால் இந்த வெற்றி வந்து பார்க்கும்போது யார் மூலியமா வந்தது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கொடுத்த வெற்றி கிடையாது. இப்போ இவர் இந்த மாதிரி செய்ததுனால இப்ப தேவனிடத்திலிருந்து என்ன ஒரு வார்த்தை வருதுன்னு படிக்கலாம் பாருங்க. 7 படிங்க. 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து ம், அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் ம், சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. ம். இவர் என்ன பண்றாரு இப்போ? ஒரு ஞான சிருஷ்டிக்காரர் என்ன பண்றாரு? வரார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனானி. அவர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, நீ வந்துப்பா ஒரு 10,00,000 பேர் உனக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? வரும்போது, அப்ப நீ யாரை சார்ந்து கொண்ட நீ? தேவனை சார்ந்து கொண்ட. தேவனுக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய என்ன பண்ணாரு? வெற்றி கொடுத்த. ஆனா, இப்ப வந்து பார்க்கும்போது, சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியம் தான். ஆனா, இந்த டைம்ல நீ யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். ஆனா, தேவனை சாராம இப்ப நீ யாரை சார்ந்துட்ட அப்படின்னு பார்க்கும்போது, சீரிய ராஜாவை என்ன பண்ணிட்ட? சார்ந்துட்ட. ஆனா, தேவன் ஏற்கனவே என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாருன்னா, இந்த சீரியாவையும் உன் கையில என்ன பண்ண ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் தேவனுடைய பிளானு. ஆனா, இப்ப நீ என்ன பண்ணிட்டன்னா, அவங்கட்ட ஹெல்ப் கேட்டதுனால, அவங்களுக்கு கீழ இப்ப யார் போயிட்ட? நீ போயிட்ட. இப்ப உன்ன கண்டு பயப்பட வேண்டிய அவங்க, இப்ப அவங்கள கண்டு என்னது? பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நீ என்ன பண்ணிட்ட நீ? தள்ளப்பட்டுட்ட. அதனால இது முதல் கொண்டு உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, படிக்கலாம் 8ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. கொஞ்சம் விளக்கி 8ஆம் சொல்றேன். வசனம். ம், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை ம், வீரமும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் ம், கர்த்தரை சார்ந்து கொண்ட போதேவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. ம். 9ஆம் வசனம். ம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ம், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ம், இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ம். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பாருங்க. இது முதல் கொண்டு உனக்கு என்ன நேரிடும்? யுத்தங்கள் நேரிடும். தேவன் வந்து பார்த்தீங்கன்னா, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் எப்படி இருக்குது? யார் தம்மை வந்து உத்தம இருதயத்தோடு தேடுறாங்களோ, அவங்களுக்கு தேவன் அவங்களோடு இருக்கிறார் என்றத எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆசா தேவனை வந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணாரு? சார்ந்திருந்தார். எப்படி சார்ந்திருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, உத்தம இருதயத்தோடு. தேவனை இவர் மட்டும் பின்பற்றல. மற்றவர்களும் என்னது? எல்லா ஜனங்களும் பின்பற்றும்படி இவர் என்ன பண்ணாரு? செய்த காரியங்கள் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேவன் இவரை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை யூதாவுல என்ன பண்ணாரு? செய்தாரு. ஆனா இந்த டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப இவர் யாரை சார்ந்து கொண்டார்? சீரியா ராஜாவை என்ன பண்ணாரு? சார்ந்து கொண்டதுனால அங்க என்ன வருதுன்னா, இதுக்கப்புறம் உனக்கு என்ன வரும்? யுத்தம் வரும்னு சொன்னார். ஏன் ஆசா இந்த மாரி பண்ணாரு? நல்லா தானே இருந்தாரு. பாருங்க 35 இவருடைய அரசாண்ட 35ஆம் வருஷம் வரைக்கும் எது கிடையாது? யுத்தமே இல்ல. ஏன் இந்த டைம்ல பாருங்க, ஏன் இந்த மாரி பண்ணாரு இவரு? அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் தான் அவரு உயிரோட என்ன பண்ணாரு? இருந்தார். ஏன் அந்த மாரி பண்ணாரு? சரி, ஃபர்ஸ்ட் அவருக்குள்ள என்ன இருந்தது? தேவனை குறித்து. பயங்கர வைராக்கியம். பயங்கர ஜீல். இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்துல இருந்த வைராக்கியம், ஜீல் இவருக்கு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சது தான் காரணம். எப்படி குறைஞ்சிருக்கும்? குறைஞ்சதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா? ஏன் குறைஞ்சிருச்சுன்னா,
ஒரு அனுமானத்தில் நம்ம என்ன பண்ணலாம், எதுக்காக குறைஞ்சதெல்லாம் அங்கே என்ன பண்ணப்படலை. காரணம் என்னன்னா 35 வருஷம் வரைக்கும் இவருக்கு என்ன கிடையாது தெரியுங்களா, யுத்தமே இல்லாரு. அப்ப 35 வருஷம் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, கர்த்தரை தேடி இருக்கணும் இல்லைங்களா. ஆனா இவர் கர்த்தரை தேடினாரான்றதுக்கு அடுத்தது என்னது சொல்லப்படல. இப்போ சாலமோனை குறித்து கூட நம்ம வாசிக்கும் பொழுது ஆரம்பத்துல நல்லா தான் அவருடைய லைஃப் என்ன பண்ணுச்சு, போச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்நிய ஸ்திரீகள் மேல என்ன பண்ணாரு அவரு, மோகம் கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா லைஃப்பை வந்து ஜாலியா சுத்தி என்ன கிடையாது தெரியுங்களா, யுத்தமே இல்லை, இவரை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஜீல் என்ன பண்ணுது, குறையுது. அப்ப சுகபோகமா என்ன பண்றாரு தெரியுமா, வாழ ஆரம்பிச்சிட்டார். யாரு, சாலமோன். ஒருவேளை வந்து பார்க்கும்போது ஆசா ராஜாவும் இதை என்ன பண்ணியிருக்கலாம், ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நல்லா தேடணும். தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணாரு. அப்போ நான் வந்து பார்க்கும்போது பாருங்க, ஆரம்பத்தில் வந்து சாலமனுடைய ஜெபம் எப்படி இருக்குது தெரியுங்களா, நான் வந்து என்னது, போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளை, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, எனக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் போது தேவன் எல்லாமே என்ன பண்ணாரு, உகந்த விண்ணப்பம். ஆசாவை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது நல்லா எப்படி தான் இருந்திருக்கிறாரு, பயங்கர ஜீலு. அப்ப இப்ப என்ன ஆயிட்டான்னு பார்க்கும்போது ரொம்ப வளர்ந்துட்டார். யாரு, ரொம்ப வளர்ந்ததுனால இவருக்கு சுத்தி என்ன கிடையாது தெரியுங்களா, இவரை எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. அப்ப எதிர்க்கிறதுக்கு யாருமே கிடையலன்னா இவருக்குள்ள என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேட்டிம் வந்திருக்கலாம், ஒரு பெருமை வந்திருக்கலாம், நான் தான் நினைச்சிருக்கலாம் இல்லையா. இவர் ஒரு வேலை என்ன நினைச்சிருக்கலாம், இன்னைக்கு தேசம் இந்த அளவுக்கு அமைதியா இருக்குது, சமாதானமா இருக்குது, எல்லாரும் இளைப்பாறுதலோடு என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல இவர் யாரை வச்சிருக்கலாம், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி இவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுங்களா, எண்ணி இருக்கலாம். இப்போ இவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவுனா, தேவன்கிட்ட கொண்டு போக வேண்டிய காரியத்தை இவரே ஒரு டிசிஷன் எடுத்து இவரே என்ன பண்ணிட்டாரு, சால்வ் பண்ணிட்டார். இவருக்கு என்ன கிடைச்சிருச்சு, வெற்றி கிடைச்சிருச்சு. ஆனா இவர் பெற்ற வெற்றி வந்து தவறானதுன்ட்டு ஒருத்தர் வந்து சொல்லும்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, கோவம் வந்துருச்சு. நான் யாரு, நான் எவ்வளோ பெரிய வெற்றிகள் என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன், தேசமே என் மூலமா என்ன பண்ணியிருக்கிற, ஆசீர்வதிச்சிருக்குது, நீ வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கிற சொல்ல வந்துட்டியா. அப்ப இதே வந்து பார்க்கும்போது தீர்க்கதரிசி ஆரம்பத்துல வந்து சொல்லும்போது எப்படி இருந்தாரு, அந்த தீர்க்கதரிசனுடைய வார்த்தையை கேட்ட போது இவருக்குள்ள என்ன ஆச்சு தெரியுங்களா, இன்னும் உற்சாகம் அடைந்து தேவனை என்ன பண்ணார், இன்னும் தேடினார். அப்ப இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய ஜீல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே குறைஞ்சிடுச்சு. புரியுதுங்க இல்லையா. அதனால தான் ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14:12. 12. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு என்னது அப்படின்னா, இவர் எடுக்கக்கூடிய வழி காரியங்கள் இவர் எப்படி நினைச்சோம்னா அது என்னது, நல்ல விஷயங்கள். யாருடைய பார்வையில், ஆசா. அது வந்து பார்க்கும்போது இவரை எதுக்கு நேராக வழி நடத்திடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது தவறான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு, வழி நடத்தி விட்டது. புரியுதுங்க இல்லையா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசாவினுடைய லைஃப்பில் பார்த்தோம். ஆரம்பத்தில் அவருக்குள்ளே வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம் இருந்தது. அப்போ அந்த வைராக்கியத்தினால வந்து பார்க்கும்போது தேவனை வந்து பார்க்கும்போது அவர் உத்தமமாக என்ன பண்ணார், தேடினார். தேவன் இவர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். ஆனாலும் வந்து பார்க்கும்போது ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்படியே என்ன பண்ணிட்டார், ஆளே மாறிட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்குள்ள அந்த ஒரு ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜீல் வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே குறைஞ்சிடுச்சு இல்லைங்களா. அதனால தான் வந்து பார்க்கும்போது ஞான சிருஷ்டிகாரன் வந்து சொல்லும்போது கூட ஞான சிருஷ்டிகாரனே என்ன பண்ணிட்டார் இவர், அவன் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டார் தெரியுமா, தூக்கி காவலில் போட்டார். எனக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது
யார் அப்படின்ற மாதிரி தூக்கி என்ன பண்ணிட்டாரு, காவலில் போட்டுட்டார். சரி, இதே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தாவீது இருக்கிறார் இல்லையா, அவரை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தாவீது கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு செய்தார். நல்ல ராஜா தான் அவர். யாரு? தாவீது. ஆசாவோட பெரிய தப்பு பண்ணாரா, சின்ன தப்பு பண்ணாரா? தாவீது பண்ணது மிகப்பெரிய என்னது தப்பு. என்ன தப்பு பண்ணாரு அவரு? உரியாவை கொலை செஞ்சாரு. உரியாவுடைய மனைவி என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார். இதுக்கு நியாயப்பிரமாணத்துல என்ன பனிஷ்மெண்ட்? பாருங்க, படிக்கலாம் பாருங்க. உபாகம் 22:22. உபாகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்தானாயாகில் அவளோடு சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன். பாருங்க, அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட்? சாகடிக்கணும். யார? தாவீது. அதே மாதிரி 24 லேவியராம் 24:17 படிங்க. லேவிராமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். லேவிராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பாருங்க, ஒரு மனிதனை கொல்கிற எவனும் கொலை செய்ய. பாருங்க, ஒரு மனுஷனை கொன்னுட்டா அவனை என்ன பண்ண அடுத்தது? ஆனா இவர் என்ன பண்ண தெரியுமா? தாவீது பிளான் போட்டு கொண்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணணும்? கட்டாயம் கொலை பண்ணணும், இல்லைங்களா? ஆனா தேவன் இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? இவரை பார்த்து தேவன் என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, அப்போஸ்தலர் 13:22 படிங்க. இருபத்தி ரெண்டாம் வசனம். ம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். பாருங்க, அப்ப இப்படிப்பட்ட கொலை செய்த பிறனுடைய மனைவியை அபகரித்த தாவீதை தேவன் என்ன சொல்றாருன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் என்ன பண்ணுவான். ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமா, என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தாவீதுக்கு தவறை சுட்டி காண்பிக்கும் போது, இப்ப தாவீது வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜா, முழு இஸ்ரேலையும் அவர் என்ன பண்றாருன்னா ஆளுகை செய்யறாரு. தேவன் அவரோடு இருக்கிறாரு. இப்ப அவருக்கு விரோதமா யாரும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனா நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் போது அப்படியே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஃபுல் சரண்டர், இல்லைங்களா? அப்படின்னா இவருக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தது இல்லையா தேவனை குறித்து, அந்த வைராக்கியம் எப்பயுமே என்ன ஆகல தெரியுமா? இவருக்கு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா தேவனை குறித்த ஒரு உணர்வு அவருக்குள்ள என்னது இருந்தது, வைராக்கியம் இருந்தது. அதனாலதான் தாவீது வந்து தவறை சுட்டி காட்டும் போது அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா, தேவனுக்கு தன்னை முழுமையா என்ன பண்ணிட்டாரு, சரண் பண்ணிட்டார். ஆனா ஆசா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, தவறை சுட்டி காட்டும் போது சொன்னவருக்கே விரோதமா என்ன பண்ணிட்டாரு, இவரு ஆப்போசிட்டா போயிட்டார், இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் யாருக்குள்ள இல்லை தெரியுங்களா? பாருங்க, வறுத்து பேசுறது யாருன்னா தேவனுடைய மனுஷன். தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையின் மூலமா நம்மளுடைய தவறை என்ன பண்றாரு, சுட்டி காட்டுறாரு. அப்படி சுட்டி காட்டும் போது திருந்த வேண்டிய, சரி பண்ண வேண்டிய இந்த ஆசா என்ன பண்ணிட்டாருன்னா, தனக்கு அதிகாரம் இருக்குது, கனம் இருக்குது, மகிமை இருக்குது, இல்லைங்களா? அதனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு விரோதமா பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி சொன்னவருக்கு விரோதமா என்ன பண்ணிட்டாரு, தண்டிக்கப்பட வேண்டியவர் யாரு, இவரு. ஆனா சொன்னவர் இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா, தண்டிச்சிட்டார், இல்லைங்களா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் இருந்த ஜீல் அப்படியே என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. ரெண்டாவது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு உணர்வுள்ள தாவீதுக்கு வந்து பார்க்கும்போது உணர்வுள்ள இருதயம் இருந்தது. அந்த உணர்வுள்ள இருதயம் யாருக்கு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு இல்லை, ஆசாவுக்கு இல்லை. சரி, ஏன் வந்து தாவீதுக்கு மட்டும் தேவன் வாய்ப்பு கொடுத்தார்?
கொலை செய்யப்படணும். யாரு? தாவீது. ஏன் வாய்ப்பு கொடுத்தாரு தேவன்? ம். சரி. இதுக்கு சகோதரர் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, திருந்துவதற்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று தேவன் செய்தார். திருந்துவதற்கு இவருக்கு வாய்ப்பு என்னது? கொடுக்கலாம். யாருக்கு? தாவீதுக்கு கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? அவருக்கு பார்க்கும்போது அந்த வைராக்கியம்லாம் என்ன பண்ணல? குறையல. வைராக்கியம் இருக்குது. சொன்னா என்ன பண்ணுவாருன்னா, திருத்திக்குவாரு. யாரு? தாவீது சொன்னா இவர் என்ன பண்ணுவாரு? திருத்திக் கொள்வாரு. அந்த ஒரு இருதயம் யாருக்குள்ள இருக்கு தெரியுங்களா? தாவீதுக்கு இருந்ததுனால தேவன் அந்த ஒரு வாய்ப்பை என்ன பண்ணாராம்? கொடுத்தார். ஆனாலும் வாய்ப்பை தேவன் எப்படிதான் கொடுத்தாரு அப்படின்னா, அப்ப ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்னா, அப்படின்னா தப்பு பண்ணிட்டு தேவன்ட்ட போயிட்டு என்ன பண்ணிடலாம்? எவ்வளோ பெரிய தப்பு வேணாலும் செய்யலாம். செஞ்சுட்டு போயிட்டு தேவன்ட்ட போயிட்டு என்ன பண்ணிடலாம்? மன்னிப்பு கேட்டா தேவன் மன்னிச்சிருவாரா? அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, சீர்திருந்தவும் விட்டு கொடுக்கவும் தேவன் ரெடியா தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு தேவன்? அவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒருத்தவங்க சீர்திருந்தணும். அதுக்காக உனக்காக நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன்? விட்டு கொடுக்குறேன். நீ பெரிய தப்பு என்ன பண்ணிட்ட? பண்ணிட்ட. ஆனாலும் பார்க்கும்போது, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நான் பண்ணதெல்லாம் என்னது? தப்பு அப்படின்ட்டு நீ உண்மையாலுமே என்ன பண்ற? மனஸ்தாபப்படுறன்னா, அதுக்காக உனக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு தேவன் எப்படி இருக்கிறார் தெரியுமா? ரெடியா இருக்கிறார். விட்டு கொடுக்கறதுக்கு எப்படி இருக்கிறார் அவரு? ரெடியா இருக்கிறாரு. ஆனால் தண்டனை உண்டு. என்ன உண்டு? பனிஷ்மென்ட் உண்டு. நான் விட்டு கொடுக்குறேன். உனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் நானு? சரி, இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இருக்கிறியா? ஓகே. ஆனா, நீ பண்ண தப்புக்கு என்ன உண்டு தெரியுமா? ஒரு தண்டனையின் மூலம் தான் அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாரு? சரி பண்ணுவார். இல்லைங்களா? அதனால தான் தாவீதுக்கு பார்க்கும்போது பனிஷ்மென்ட் கொடுத்தாரா இல்லையா? மிகப்பெரிய பனிஷ்மென்ட். பிறந்த பிள்ளை என்னாச்சு? செத்து போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தேசத்தை விட்டு என்னது? போகக்கூடிய ஒரு நிலைமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீ மறைவுல பண்ண, நான் வெளியரங்கமா அத என்ன பண்ணுவேன்? உன்னை அசிங்கப்படுத்துவேன். தேவன் அந்த அளவுக்கு யார இது பண்ணாருன்னா, தாவீது என்ன பண்ணாரு? பண்ணாரு. ஆனாலும் தாவீது எல்லாத்தையும் என்ன பண்ணாரு தெரியுமா? ஏற்றுக்கொண்டார். பண்ண தப்புக்கு தேவன் என்ன கரெக்ட்டா என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். ஆனா அவருடைய கரத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? மிகுந்த இரக்கம் இருக்குது. அதனால தான் அவர் சங்கீதம் பாடுறாரு இல்லையா? சங்கீதம் 51 படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 51 9ல படிக்கணும். 51ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். ம். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். ம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சரி. அப்ப தாவீது என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவருக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம் என்ன பண்ணல? குறையல. அதனால என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். இல்லைங்களா? ஆண்டவரே, பண்ணது நான் என்ன பண்ணிட்டேன்? மிகப்பெரிய தப்பு தான். என் அக்கிரமத்தெல்லாம் என்ன பண்றீங்க? மன்னிச்சிடுங்க. உங்க முகத்த மட்டும் எனக்கு என்ன பண்றாதீங்க? மறைச்சிராதீங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன பண்றாதீங்க? தள்றாதீங்க. அப்பன்னா அந்த ஒரு ஜெபத்த பாருங்க, ஒரு கெஞ்சுதல். இல்லைங்களா? அதனால தான் அவர் 12ஆம் வசனத்துல கூட என்ன படிக்கிற 17 படிக்கும்போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். இல்லைங்களா? அப்படின்னா இருதயத்த உடைச்சிருக்கிறார். யாரு? தாவீது. அப்படின்னா இந்த மாரி ஒரு மனுஷன் இருக்கும்போது, கெஞ்சும்போது தேவன் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? அப்படின்னா அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை யார் பார்த்து தெரியுங்களா? தேவன் பார்த்து தாவீதினுடைய காரியங்கள் என்ன பண்றாரு? சரி பண்றத, மன்னிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஏன் ஆசாவுக்கு இது இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்துல இந்த வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிடுச்சு. உணர்வுள்ள இருதயம் சுத்தமா என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது அடாப்ட் ஆயிட்டார். அதனால தான் வசனம் நம்ம படிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளை என்ன பண்ணாதீங்க?
அப்ப தேவன் மேல் இருந்த அன்பை ஆசா என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணிட்டாரு அவரு? கொண்டுன்னு போயிட்டாரு. அதுல இருந்து இவரால என்ன பண்ண முடியல தெரியுங்களா? மீண்டு வர முடியல. அதை யாராவது சுட்டி காட்டுனாங்கன்னா, அவங்க மேல என்ன வருதுன்னு பார்க்கும்போது ஆசாவுக்கு கோபம், எரிச்சல் இல்லைங்களா? பாருங்க. அது ஒருத்தவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதுல முழுகிட்டாங்க அப்படின்னும்போது, அத பத்தி திரும்ப திரும்ப சொன்னா என்ன வரும் அவங்களுக்கு தெரியுமா? அ என்ன சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்னது தெரியும். நீயா அதெல்லாம் சொல்ற. இந்த மாரி என்ன ஆயிடுவாங்கன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய பேச்சே என்ன ஆயிடும் தெரியுங்களா? மாறிடும். இல்லைங்களா? அதனால தான் பாருங்க இப்போ இன்னொரு விஷயம் கூட இருக்குது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்த ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுன்னு வருவாங்க. ஒரு சில ராஜாலாம் இருக்கிறாங்க. ஆனா கடைசி டைம்ல தேவன் ஒரு மிகப்பெரிய பனிஷ்மென்ட் குடுத்த உடனே, மனம் திருந்தி இருக்கிற ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க. தேவன் அவங்கள மன்னிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாக்கள் யாருன்னா ஞாபகம் வருதா? ஆகாப் ரொம்ப நல்ல ராஜாவா? இருக்கிறதுலே மோசமான ராஜா. ஆனா தேவனுடைய வார்த்தை அவருக்கு விரோதமா வரும்போது, அவரு சாம்பல்ல உட்கார்ந்து என்ன பண்றாரு? ஆமா, தன்னை தாழ்த்தும்போது தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, மனம் இறங்கி அவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மனாசே அவர் வந்து பார்க்கும்போது சுத்தமா விக்கிரக வணக்கத்துல என்ன பண்ணுவாரு? மூழ்கி இருந்த ஒரு ராஜா. கடைசி நேரத்துல அவருக்கு பனிஷ்மென்ட் தேவன் குடுக்கும்போது, தேவன்ட்ட போய் என்ன பண்றாரு? கெஞ்சுறாரு. கெஞ்சும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, மன்னிச்சுறாரு. ஆனா ஆசா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, அத செய்ய தவறிட்டாரு. படிக்கலாம் பாருங்க 2 நாளாகமம் 7:14. 2 2 நாளாகவும் நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ம். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி ம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு ம். அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்து சேமத்தை கொடுப்பேன். போதும் சிஸ்டர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்கிட்ட என்ன பண்ணிட்டான்? ஜெபிச்சாங்கன்னா, நான் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு, அவங்களுடைய பாவத்தெல்லாம் நான் என்ன பண்ணிருவேன்? மன்னிச்சிருவேன். இல்லைங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தப்பு பண்றது என்னது? பலகீனத்துல தவறு பண்றது சகஜம். ஆனா, அத வந்து உணரணும். அத என்ன பண்ணணும்? ஆனா, அந்த உணராம இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு தேவனே போய் வாலண்டரியா போயிட்டு என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, மன்னிப்புலாம் என்ன பண்ணிட்டாரு? ஆனா, என்ன செஞ்சாருன்னு பார்க்கும்போது, எச்சரிப்பார். சொல்லுவார். உன்னை என்ன பண்ணு நீ? சரி பண்ணிக் கொள்வதற்கு வாய்ப்புகள என்ன பண்ணுவார் தெரியுமா? கொடுப்பார். அதே மாரி தான் வந்து பார்க்கும்போது, ஆசாவுக்கும் தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனா, அந்த வாய்ப்புகள் எல்லாம் யார் வந்து பயன்படுத்திக்கல தெரியுமா? ஆசா பயன்படுத்திக்கல. அதனால தான் அவர குறித்து நம்ம படிக்கும்பொழுது, ஒரு விஷயம் பாருங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு ம். அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். பாருங்க, அவர் வந்து பார்க்கும்போது அந்த 35வது வருஷம் முடிஞ்சு 36வது என்னது? ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய கேரக்டர்லாம் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. தேவன் அதை உணர்த்துவதற்காக தேவன் என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றாரு? ஒரு வியாதிய என்ன பண்றாரு? அலோட் பண்றாரு. எதுக்காக அலோட் பண்றாரு? ஆசாவ அப்பயாச்சும் யார்ட்ட வரணும்? வரட்டும்னு அலோட் பண்றாரு. வசனம் சொல்லுது, தன்னுடைய வியாதியின் உக்கிரத்திலும் அவன் வந்து கர்த்தரை அல்ல, யார தேடினாரு? பரிகாரிகளே தேடி. பரிகாரி யாரு? பாருங்க, கடைசி நேரம் வரைக்கும் இவர் யார தேடல தெரியுங்களா? பரிகாரிகள். பரிகாரிலாம் யாரு? தன்னை யாராவது காப்பாத்த மாட்டாங்களா? அப்படின்னா தன்னை காப்பாத்த மாட்டாங்களான்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தன்னிட்ட என்ன இருக்குது? செல்வம் இருக்குது. செல்வம் என்ட்ட என்ன இருக்குது? குவிஞ்சிருக்குது. பணத்தால என்னால எதையும் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா இவருடைய நம்பிக்கை எது மேல போயிடுச்சு தெரியுங்களா? எது மேல போயிடுச்சு? பணத்து மேல நம்பிக்கை வச்சுட்டார். இல்லைங்களா? பணம் இருந்தா நான் எதையும் என்ன பண்ணுவேன்? சாதிக்கலாம். இல்லைங்களா? அப்ப தேவனை வைக்க வேண்டிய இடத்துல, இப்ப முழு நம்பிக்கை. ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய நம்பிக்கை, இவருடைய விசுவாசம், இவருடைய காரியங்கள் எல்லாமே யார் மேல இருந்ததுன்னா, தேவன் மேல தான் என்னது? இருந்தது. இப்ப தன்னுடைய நம்பிக்கை எல்லாம் எது மேல வச்சுட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது,
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வெற்றி பெற்றார் இல்லையா? எதை கொடுத்து பெற்றாரு? பணத்தை கொடுத்து ஒரு வெற்றி வாங்கினார் இல்லையா? அப்படின்னா இவர் நம்பிக்கை எப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, பணம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், சாதிச்சிடலாம். அந்த மாதிரி போயிட்டார். அதனால தான் தன்னுடைய வியாதியின் உக்கரத்திலும் ஆசா கர்த்தரை அல்ல யாரை தேடினாரா, பரிகாரியே தேடினார். சரி, இப்போ நம்ம யாரை பற்றி படிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஆசாவை பற்றி என்ன பண்ணிட்டோம், படிச்சிட்டோம். பாருங்க, ஒரு நல்ல ஒரு ராஜா, அவரை மாரி ஒரு ராஜாவை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. பாருங்க, இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். தன்னுடைய தாயையே என்ன பண்ணாருன்னா அந்த ராஜாத்தி பதவியிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, தொடுத்துட்டார். ஏன்னா தேவன் மேலே வைத்த அந்த ஒரு வைராக்கியம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ராஜா ஏன் இப்படி மாறினார் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குள்ள இந்த வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. அப்படின்னா இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து நமக்குள்ள நாமளும் எப்படி தான் இருக்கிறோம். ஆமாம், ஜீல் எப்போ வந்துச்சு இந்த ஜீல், இந்த வைராக்கியம் ஆரம்பத்தில் நமக்கு எப்போ இருக்கும்? சரி, ஆரம்பத்தில் இந்த பேசிக் கிளாஸ் கேட்கும்போது இருக்கிற அந்த உற்சாகம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கிறோம் இல்லையா ஞானஸ்தானத்தில், அப்போ இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம் வைராக்கியம் அது வந்து நமக்கு இப்போ இருக்குதா, அதிகமாக இருக்குதா, இல்லை குறைஞ்சிருக்குதா? குறைஞ்சிருக்குதுன்னா என்ன காரணம், ஏன் குறைஞ்சிது? இப்போ ஆசாட்டை குறைஞ்சிருக்கிறதுக்கு சில காரியங்கள் இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். அப்படின்னா என்கிட்ட வந்து அந்த மாதிரி என்ன குறைஞ்சிருக்குதுன்னா என்ன காரணம்? ஒருவேளை காட்டில இப்போ எனக்கு என்ன இருக்குது, வைராக்கியம் தேவன் மேலே அதிகமாக இருக்குது. சரி, என்ன காரணம்? ஒருத்தவங்களுக்கு வந்து வைராக்கியம் குறையுதுன்னா என்ன காரணம்? ஆமாம், என்ன அப்படின்னா சரி, ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது சத்தியம் கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் என்னது கேட்டதில்லை, ரொம்ப ஒரு உற்சாகம். ஏன் இல்லை அடுத்ததுன்னு பார்க்குது, பேசிக் கேட்கும்போது எந்த அளவுக்கு உற்சாகத்தமாக சத்தியத்தை கேட்டாங்களோ அந்த ஒரு வைராக்கியம் என்ன பண்ணுறதில்ல நாளுக்கு நாள் இல்லை. அப்படி இல்லை, எதில் அவங்களுக்கு குறைஞ்சிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் கேட்கறதுக்கு என்ன இருந்துச்சு, அவங்களுக்கு காது இருந்தது, இப்போ கேட்கறதுக்கு என்ன இல்லை, காது இல்லைன்னா என்ன அர்த்தம், கேட்கக்கூடிய விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை இல்லைங்களா? அதனால தான் இதை குறையத்துக்கு வந்து பார்க்கும்போது ரெண்டு விஷயத்த வந்து இங்கே சகோதரர் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஸ்டடியில் ஒன்று என்ன கிடையாது, சத்தியத்தை கேட்கறது ஒரு விதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நல்லா என்ன பண்ணணும், படிக்கணும். இதில் ஒருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, குறைஞ்சிடுறாங்க இல்லைங்களா? ரெண்டாவது எது காரணமாக இருக்கும் பாருங்க, ஒருத்தவங்களுக்கு சத்தியமே கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லைன்னா அவங்க ஜெபம் பண்ணுவாங்களா? ஜெபத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குமா? தேவனை தேடுறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்குமா? இருக்காது. ஆசை பாருங்க, ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார், கற்பித்தார். நியாயப்பிரமாணத்தை ஆசா என்ன பண்றாருன்னா யூதாவுக்கு கற்பித்தான். அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது தானும் வளரணும், மற்றவங்களும் நல்லா என்ன பண்ணணும், வளரணும். இதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், போயிட்டு சொல்லணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வைராக்கியம் குறைவதுக்கு என்னன்னா ஆர்வம் என்ன ஆயிடுச்சு இல்லை. ஆரம்பத்தில் வந்து பேசிக் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா நல்லா எப்படி இருந்துச்சு, உற்சாகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக இந்த வழி எப்படி இருக்குதுன்னா ரொம்ப எப்படி இருக்குது, இது கரடு முரடாக இருக்குது, ரொம்ப பள்ளம் இருக்குது, முள்ளு குத்துது இல்லைங்களா? அதனால நடக்கிறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நீங்களே என்ன பண்ணுறீங்க. அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஆர்வம் என்னதால தான் நம்ம படிக்கிற வெளிப்படுத்தலை, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்டேன், விட்டு விட்டேன் இல்லைங்களா? ரெண்டாவது வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஜெபம் இல்லை. வசனம் சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது.
அப்ப நீதிமான் என்ற ஒரு நிலைமையில ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருந்து கொண்டு அந்த நீதிமான் என்ற நிலைமையை எப்படி பெற்றோம் பாருங்க. கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலமாக நம்ம வந்து தேவனுக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது தேவன் நீதிமான் என்ற ஸ்டைல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்ப தேவனை தொடர்பு கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம். அதனாலதான் ஒரு சப்ஜெக்ட் ஏற்கனவே கூட பார்த்துருப்பாங்க, ஜெபம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அப்படின்னா அந்த ஒரு ஜெபத்தை என்ன எடுத்துன்னு பண்ணும்போது அலட்சியம். அப்ப எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம வந்து பார்க்கும்போது முக்கியத்துவம் கொடுக்குறோம். சப்ஜெக்ட் கேட்குறோம், ஒரு நாளைக்கு வந்து பிரதர் ஆடியோவில் 2 சப்ஜெக்ட் என்ன பண்றேன் கேட்குறேன். கேட்கறதுனால தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்பாரா? இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவனோடு உள்ள உறவை எப்படி நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமிக்கு வந்தாரு, சூழ்நிலைகள் எதுவும் சரியில்லை, ஆனாலும் தேவனோடு உள்ள உறவு அப்படி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்க 1 பேதுரு 4:17 படிக்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேத வாசிப்பு, இந்த ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 4:17 படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. ம், முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் ம். தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதலின் முடிவு என்னமாயிருக்கும்? பாருங்க, முதல்ல நியாய தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? தேவனுடைய வீட்டில். அப்படின்னா நம்ம எந்த ஒரு டைம்ல இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முடிவு காலத்துல இருக்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வேதனைக்கு ஆரம்பம், இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆக போகும்போது யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் என்ன பண்ண போகுது? ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப என்ன, யாக்கோபினுடைய இக்கட்டு காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா என்ன நடக்க போகுது அடுத்தது? அதுக்கு முன்னாடி சபை செலெக்ஷன் முடிய போகுது. அப்ப அந்த ஒரு டைம்ல நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு டைம்ல நம்ம இருந்து கொண்டு ஆசா மாதிரி நிறைய நமக்கு பிரச்சனைகள் வருது. சூழ்நிலைகள் எதுவும் நமக்கு என்ன பண்ணல, சாதகமா இல்ல. மனசுல ஒரு எந்த விதமான ஒரு சமாதானமும் இல்ல, சந்தோஷம் இல்ல. தேவனை குறித்து எந்த விதமான என்னது ஒரு உற்சாகமான காரியம் இல்ல. அப்ப இந்த டைம்ல வந்து பார்க்கும்போது ஆசா மாதிரி நம்ம பரிகாரிகளே என்ன பண்றாரு? கர்த்தரை அல்ல, அவர் யாரை தான் தேடினாரு? பரிகாரிகளே தேடினாரு அப்படின்னும் போது அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் நாம் எதன் மேல வச்சிருக்கிறோம்? அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்குது? அப்படின்னா நம்ம வந்து பார்க்கும்போது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு இலக்கை அடைவதற்கு நான் என்னை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்மள சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவேளை நாம இல்லை பிரதர், வெளிப்படுத்தல் விஷயத்தில் என்ன ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க, கடைசி காலத்துல சபை என்ன பண்ணுமா இப்படிதான் இருக்கும், அதனால நாங்களாம் எப்படி தான் இருப்போம், இப்படி தான் இருப்போம். வெளிப்படுத்தல் என்ன சொல்லப்பட்டிருக்குது படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் கூடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்கிறபடியால் நீ ஐஸ்வர்யவானாக்கும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணமும் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். பாருங்க, அப்ப உன்னை குறித்து நீ என்ன பண்ற அப்படின்னு பார்க்கும்போது உன்னை குறித்து நீ வந்து இப்படிலாம் என்ன பண்ற நினைச்சுன்னு இருக்கிற, ஆனா உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா அப்படின்றது என்ன பண்றாரு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை கூட ஒரு வசனம் தியானிச்சிருப்போம். என்ன வசனம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமை உள்ளவராய் இல்லாதிருந்தும், கலாத்தியர் 6:3 நம்ம படிப்போம். பெருமை உள்ளவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என கருதுவோர். தம்மை எப்படி நினச்சிக்குவாங்களா? அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வையில் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தங்களையே ஏய்த்து கொள்கிறார்கள். தங்களை என்ன பண்றாங்க?
நம்ம இன்னொருத்து இஆர்வியில் படிக்கும்போது தங்களே என்ன பண்ணுறாங்கன்னா முட்டாளாக்கி கொள்றாங்க. எல்லாம் இருந்தும் அதற்காக எந்த விதமான என்னது மாற்றமும் இல்லை. அப்படின்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தங்களே என்ன பண்ணுறாங்க, முட்டாளாக்கி ஏமாத்தி கொள்கிறார்கள், வஞ்சித்து கொள்கிறார்கள். தங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க வஞ்சித்து கொள்கிறார்கள். இல்லைங்களா? சரி, இப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய என்ன பண்ணுறாரு ஆலோசனை கொடுக்குறார். அப்படின்னா நீ குணம் அடைவதற்கு என்னென்னலாம் உனக்கு தேவை, அதெல்லாம் நீ என்ன பண்ணுற கேட்டு வாங்கிக்கோ. ஆரம்பத்தில் உன்ட்ட என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் இருந்தது, ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிட்டேனே விட்டுட்டேன். மறுபடியும் கேட்டு என்ன பண்ண பெற்று கொள் அப்படின்ட்டு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு வேளை வந்து பார்க்கும்போது நம்ம வந்து பணத்தினால எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சாதிக்கலாம் அப்படின்ட்டு யாரை மாதிரி நினைக்கக்கூடாது. ஆசா அவர் எப்படின்னா பரிகாரிகளே தேடினார். அப்படின்னா பணத்தை வச்சு நம்ம ஆசீர்வாதங்களை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒருத்தர் நினச்சார். அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு சீமான்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பணத்தை எடுத்துன்னு கொடுத்து தேவனுடைய அங்கே பேதுரு தானே சொல்லுவார், பேதுரா பவுலா, பேதுரு, உன் பணம் உன்னோட கூட நாசமாக போய்ட்டும். பணத்தை வச்சு தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் தேவனுக்காக. ஆனால் நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தேவனுக்கு முன்பாக அது நிர்வாணமாக இருக்குது அப்படின்னும் போது தேவனிடத்திலிருந்து எதையும் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒரு ரீபிரின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர் ரசல் சில வாக்கியங்கள் அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா படிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் புது சிருஷ்டிகள் என்று கூறி வெளி தோற்றத்தில் மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களாம், தங்களை என்னன்னு குறிக்குவாங்களாம், புது சிருஷ்டிகள்னு கூறி வெளி தோற்றத்தில் மட்டும் எப்படி இருப்பாங்க, ஆமாம் புது சிருஷ்டி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸு, அவங்களுடைய பேச்சு, அவங்களோட நடவடிக்கை எல்லாமே எப்படி இருக்கும், ஆமாம் சப்ஜெக்ட் கூட என்ன பண்ணணும் பேசுவோம். இல்லைங்களா? எப்படி இருப்பேன்னா வெளி தோற்றத்தில் என்னது, ஆமாம் பார்க்குறோம் எப்படின்னா இவங்க 1,44,000 பேரில் என்னது ஒரு ஆளாக கூட என்ன ஆகிடுவாங்க சொல்லுவாங்க. இல்லைங்களா? ஆனால் என்ன சொல்கிறேன்னா, மாம்சத்துக்கென்று தொடர்ச்சியாக விதைத்து கொண்டே வருவோமே ஆனால் முடிவு நமது செய்கையின்படியே இருக்கும். ஒருவேளை வந்து பார்க்கும்போது வெளி தோற்றத்தில் வந்து உன்னை வந்து புது சிருஷ்டி மாதிரி நீ காட்டிக்கின்னு, ஆனால் நீ எதை மட்டும்தான் விதைக்கிறேன்னு பார்க்கும்போது மாம்சத்துக்கென்றே தொடர்ச்சியாக நீ என்ன பண்ணுற, ஆனால் வெளியில் என்னன்னு காட்டிக்கிற, நீ புது சிருஷ்டியாக உன்னை காட்டிக்கிற. ஆனால் நீ விதைக்கிறதுலாம் எதை தான் விதைச்சுன்னுக்கிற தெரியுமா, மாம்சத்துக்கு விதைக்கிற. நீ எதை விதைக்கிறியோ அதை தான் முடிவில் என்ன பண்ணுவ, அறுப்ப. அப்போ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவங்க எதை அறுப்பாங்க, மாம்சத்துக்கென்று அழிவை என்ன பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ஆவிக்கென்று விதைக்கிறவங்க அதை எதை அறுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நித்திய ஜீவனை அறுப்பார்கள். அப்போ அதனால தான் என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் அங்கீகரிக்காதவற்றை நாம் புரிந்து கொண்ட பின், எதை ஒரு விஷயத்த கர்த்தர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல, அதை அவர் ஏற்றுக்கொள்ளலை, அது அவருடைய சித்தம் இல்லை, அது அவருடைய திட்டம் இல்லை, அதெல்லாம் தெரியுது நமக்கு. அதை நம்ம புரிந்து கொண்ட பின்ன அதையே பயிற்சி செய்தால், எதை கர்த்தர் எதை வந்து அங்கீகரிக்கலையோ அதை அங்கீகரிக்கலன்னு தெரிஞ்சு அதை என்ன பண்ணுறது, தொடர்ந்து பயிற்சி செய்தால் அதுதான் மாம்சத்துக்குன்று என்ன பண்ணுறது, விதைக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு விஷயத்தை வந்து அங்கீகரிக்கல, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது என் மனசுக்கு நல்லா என்ன பண்ணுது தெரியுது. ஆனால் அதையே நான் என்ன பண்ணுறேன், தொடர்ந்து விதைக்கிறேன் அப்படின்னா அதுதான் என்ன தெரியுமா, மாம்சத்துக்கென்று விதைக்கிறது. அது முடிவு என்ன, ஆரம்பமே மரணம் கிடையாது, முடிவு தான் என்னது மரணத்துக்கு நேராக அது என்ன பண்ணும், வழிநடத்தும். அதனால தான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு பார்க்கும்போது, இதனால் என்ன நடக்கும், நம்ம மாம்சத்துக்கென்றே விதைக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய
லைஃப்பில் என்ன விஷயம் நடக்குன்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்த ஜீல் என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். அது குறையத்து எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது அதன் விளைவாக நாம் எண்ணத்திலோ வார்த்தையிலோ செயலிலோ ஆவிக்குரிய வல்லமை அதிக அளவு குறையப்படும். புது சிருஷ்டி பலவீனமாகும். எல்லாமே என்ன ஆகிடும்? குறைஞ்சிரும் இல்லைங்களா? அப்போ நம்ம சிந்திக்கிற விஷயங்கள், நம்ம ஒரு ப்ரேயர் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும்? அப்படியே வார்த்தை அப்படியே உற்சாகமாக என்ன பண்ணணும்? தேவனை நம்ம ப்ரேயர் பண்ண சொல்லும்போது வார்த்தை என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? தடுமாறக்கூடாது. நாம் அந்தரத்தில் என்ன பண்ணுறோன்றத வெளியரங்கத்தில் அது என்னது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்தரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினா தான் எங்கே ஆட முடியுமா? ப்ராக்டிக்ஸ் ஒழுங்காக அந்தரத்தை சரியாக பண்ணலை அப்படின்னா ஸ்டேஜில் என்ன பண்ண முடியாது, அவங்களால ஆட முடியுமா? ஒரு ப்ராக்டிக்ஸே இல்லாமல் ஸ்டேஜில் ஒருத்தவங்களால எதாவது பண்ண முடியுமா? இல்லைங்களா? அப்படின்னா 1,44,000 பேர் சபையாக நம்ம மாறணும் அப்படின்னும் போது நம்ம தனிப்பட்ட விஷயத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயங்கள், நம்மளுடைய புது சிருஷ்டிக்குரிய எந்த ஒரு காரியமும் செய்யலைன்னும் போது நம்ம சபைக்குரிய வாய்ப்பில் ஏதாவது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியுமா? சரி, அதனால தான் இன்னொரு விஷயம் சொல்லும்போது ஆவிக்குரிய காரியங்களில் நன்மைக்கு ஏதுவாய் இராத, ஆவிக்குரிய காரியங்களில் நன்மைக்கு ஏதுவாயிராத சில உறுதியான காரியங்களில் நமது மாம்சமும் சரீரமும் பேர் ஆவல் கொள்ளும் பொழுது. அப்ப ஆவிக்குரிய விஷயத்துல பார்க்கும்போது அது நன்மையே என்னது கிடையாது. ஒரு விஷயம் சாப்பிட்டா அது உடம்புக்கு என்ன பண்ணும்? பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை என்ன பண்றோம்? நம்ம மாம்சம் அது என்ன பண்ணுது? கேட்குது. சரி, பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணிக்கலாம்? மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன பண்ணிடுது? சாப்பிட்டுட்டு பின்னால் என்ன பண்றது தெரியுங்களா? கஷ்டப்படுறது இல்லைங்களா? பேர் அவ உடனே என்ன பண்ணுது? இது எனக்கு என்ன பண்ணுது? அலர்ஜி ஆகிடும், ஒத்துக்காது. அது என்ன பண்ணும்? உடனே ஸ்டாப் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அதனால தான் ஒரு விஷயத்தை அங்கே சொல்றாரு, புது சிருஷ்டியாகிய நான் பழைய சரீரத்துக்கு என்ன பண்ணுமா சொல்லணும். என்ன சொல்லணும்? எப்படின்னா சொன்னால் நல்லா இருக்கும். புது சிருஷ்டியாக நான், ஆமாம், என்ன சொன்னா, உனக்கு நன்மையானது எதுவோ, உனக்கு நன்மைக்கு ஏதுவானது என்று நான் நினைப்பதை உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். குழந்தை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நன்மைக்கு ஏதுவானது எதுன்றது தாய்க்கு தான் என்னது தெரியும். அப்படின்னா நன்மைக்கு ஏதுவான விஷயத்தை யாருக்கு கொடுக்கணுமா? பழைய மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். ஏன்? புது சிட்டி சொல்லணும், உனக்கு எது தேவையோ அதை நான் கரெக்டாக என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். ஏன்? ஏன்னா இந்த சரீரத்திலிருந்து தான் என்னுடைய சுயத்தை நான் சாகடிக்கணும் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் என்னது? குணலட்சணத்தை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கணும்னா நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன்னா எது வளராது? புது சிருஷ்டி வளரும். அப்படின்னா புது சிருஷ்டி வளரணும் அப்படின்னா நான் உனக்கு என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் நீ என்ன பண்ணு? சாப்பிடு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த கடிவாளம்ன்ற ஒன்று இருக்குதான். என்னது கடிவாளம்? அந்த கடிவாளம் யார் கையில் இருக்கணும்? புது சிருஷ்டி கையில் இருக்கணும். யார் கையில் இருக்கக்கூடாது தெரியுங்களா? அதனால தான் என்ன சொல்றாருன்னா, தேவன் நினைச்சிருந்தா இந்த சரீரத்தை ஒரே டைம்ல என்ன பண்ணியிருக்க முடியும்? கொண்டு இருக்க முடியும். ஆனால் தேவன் அப்படி என்ன பண்ணல. ஏன்னா இந்த சரீரத்தில் தான் எது வளரணும் அப்படின்னு பார்க்கும்போது புது சிருஷ்டி என்ன பண்ணி ஆகணும்? வளரணும். அதனால தான் புது சிருஷ்டி தன்னை இயக்கும் கடிவாளத்தை யார் கையில் கொடுத்துடக்கூடாதுன்னா பழைய சிருஷ்டியினுடைய கையில் கொடுத்துடக்கூடாது. பழைய சிருஷ்டி கையில் கொடுத்ததுன்னா அது என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதான் நல்லது சொல்கிறேன். என்னென்னா அது சொல்லுமா, பழைய சிருஷ்டி சொல்லுமா, நீ என்ன படிக்க வேண்டும்ன்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? சொல்கிறேன். நீ என்ன சாப்பிடணுன்ட்டு நான் சொல்கிறேன். அதை தான் நீ என்ன பண்ணணும்? நீ எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் நீ விழிக்கணும், எங்கு செல்ல வேண்டும், அந்த இடத்துல எவ்வளோ நேரம் நீ செலவு செய்ய வேண்டும், இதெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் போயிடும்? பழைய சிருஷ்டி சொல்லக்கூடாது. புது சிருஷ்டி என்னது சொல்லணும். நீ எங்கே இருக்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், என்ன சாப்பிடணும்,
என்ன செய்யணும், இதெல்லாம் யார் தான் கண்ட்ரோல் பண்ணணும்? ஆமாம். அப்போ இந்த ஒரு கண்ட்ரோல் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது கடைபிடிக்கல அப்படின்னா நம்ம எதுக்காக விதைக்கிறவங்களா மாறிடும்னு பார்க்கும்போது மாம்சத்துக்கென்று விதைக்கிறவங்களா மாறிடுவோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த ஆசா ராஜா இருக்கிறா இல்லையா, ரொம்ப நல்ல ராஜா தான். ஆனால் ஆரம்பத்தில் நல்லா என்ன பண்ணுறாரு, சீர்திருத்தம்லாம் நல்லா அருமையாக செய்தார். ஆனாலும் வந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்த ஜீல் எப்போ குறைஞ்சிடுச்சுன்னு பார்க்கும்போது முடிவில் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. அப்படி குறைஞ்சதுனால இவர் நிறைய நன்மைகள் பண்ணியிருக்கிறார் இல்லையா, தேவன் அதெல்லாம் நினைச்சாரா? ஆசா எவ்வளோ சீர்திருத்தம்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்திருக்கிறாரு. அதெல்லாம் நினைச்சு சரி ஆசாவை நம்ம என்ன பண்ணலாம், சரி அவரை நன்மை செய்வோம் அப்படின்னு தேவன் நினைச்சாருன்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, எசேக்கியேல் 18:22. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ம். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி ம், என் கட்டளைகள் எல்லாம் கைக்கொண்டு ம், நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகில் ம். அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. பாருங்க, ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், அவன் பண்றதெல்லாம் என்னது, துன்மார்க்கம். ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டான்னு பார்க்கும்போது மனம் திரும்பிட்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு, மனம் திரும்பி அவர் நீதி செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன பண்றாரு, அவரு பிழைச்சாரு. நான் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லும்போது அவர் மனம் திரும்பி அவர் என்ன பண்ணிட்டாரு, திருந்தி அவர் நன்மை செஞ்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார், பிழைக்கவே பிழைப்பான். அதே டைம்ல எசேக்கியேல் 18:24 படிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ம், நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி ம். அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படியும் செய்வானாயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். பாருங்க, அவன் என்னதான் நீதிமானா இருந்து நன்மை செய்திருந்து கடைசி நேரத்தில் என்னது, துன்மார்க்கம் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் கடைசி டைம்ல இவர் பண்ணாருன்னா அவன் பிழைப்பானா? அவன் என்னது, பிழைக்கவே. அவன் செய்த நீதிகள் என்ன பண்ணப்படாது, நினைக்கப்படாது. இல்லைங்களா? அப்ப ஆசா ராஜாவினுடைய லைஃப்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் இருந்த ஜீல், அந்த வைராக்கியம் யார்கிட்ட குறைஞ்சிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஆசாக்கு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிடுச்சு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதனால வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டாரு, அவர் இழந்தாரு. அதே வந்து நம்ம வந்து தாவீதை பார்க்கும்போது ஜீல் இருந்தது, ஆனாலும் தப்பு பண்ணிட்டார். ஆனா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டும் போது மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, சரி பண்ணிக்கினார். அப்படின்னா அந்த ஒரு உணர்வுள்ள இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ம், மோசம் போகாதிருங்கள், ம், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஒரு நல்ல ஒரு அருமையான பாடத்தை நமக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. அதற்கு தேவனுக்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுத்துக் கொள்ளலாம். ஸோ இன்றைய தினத்திலும் கூட இப்போ நம்ம பார்த்த அந்த பாடமானது ஆசா அப்படி அவரை பற்றி, தாவீது ராஜா பற்றி நம்ம சில கம்பாரிசன் ஸ்டடி எடுத்து நம்ம ஒரு தலைப்பின் கீழ் நம்ம பார்த்தோம். முடிவு பரிந்தம்
நிலை நிற்பவன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும் பொழுது ஆசா ராஜா கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயமும் இருக்குது, கற்றுக்கக்கூடாத விஷயமும் இருக்குது இல்லைங்களா? ஸோ நிஜமாக இந்த ஒரு பாடம் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு படியில் அடுத்து நாம் வளர்ந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நமக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஒரு வேளை நம்ம என்னதான் வந்து உணர்வுள்ள இருதயத்தோடு இருந்து தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணோம்னா, அந்த தவறை வந்து தேவன் மன்னிச்சாலும் தேவனோட நீதி என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான தண்டனை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ தாவீதுக்கு இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் மன்னிக்கிறார் அப்படின்னா சாதாரணமாக மன்னிக்கல, தவறுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து தேவனுடைய அன்பு, நீதி வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒருவேளை ஒரு தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் பண்ணுறோம் அப்படின்னா உணர்வுள்ள இருதும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேவன்கிட்ட மன்னிப்பு வாங்கிடுறோம். ஆனால் செஞ்ச தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா? நீதி அதான் சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு பாடத்தை பார்த்தோம். நம்ம தேவனுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நன்றியை சொல்லிக்கணும் சரிங்களா? இந்த ஒரு அருமையான ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் முரளிதரன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்தையும் நம்ம கூறிக்கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம் அனைவரும் எழுந்து பாடல் புஸ்தகத்திலே 91வது பாடல் உம்மன்பு எத்தனை பெரிதையா என்ற பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உம்மன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம்மன்பு பெரிதையா, உம்மன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம்மன்பு பெரிதையா, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர், பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, தனிமையின் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பிலனை தீர், தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பிலனை தீர், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே, துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே,
எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம்மன்பை, உம்மன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம்மன்பு பெரிதையா. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஈரெடுத்துக் கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் கந்தசாமி அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களை வாசம் செய்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஒருவருக்கே சுதிகன மகிமையாவும் இயேசுக்கு நாமத்தால் எடுக்கிறோம். அப்பா தகப்பனே, ஆண்டவரே, இன்று கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் முடிவு பரிந்தம் என்று சத்தியவாத்தி எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அதற்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இன்று கூட அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒன்று கூடி வந்து இந்த சத்தியவாத்தி கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. மீட்பெரும் இரட்சகருமான இயேசுக்கு நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சபையார் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கான அறிவிப்புகளை கவனிக்கும்படி சபையார்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் போல் செவ்வாய்க்கிழமையன்று கலாத்தியர் நிருபத்தினுடைய கலந்துரையாடல் நடைபெறும். அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி 5th வால்யூமுடைய ஒரு கலந்துரையாடல் நடைபெறும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வியாழக்கிழமை கலாத்தியர் நிருபத்தினுடைய கலந்துரையாடல் நடைபெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ விசேஷமாக கலாத்தியர் நிருபத்திலும் கூட நமக்கு 6வது சாப்டர்னுடைய 3வது வசனம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் சில வாரங்களில் இந்த ஒரு கலாத்தியர் நிருபமானது நிறைவடையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்திலும் நம்முடைய அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்கள் ஓசூர் சபைக்கு ஊழியத்தின் காரணமாக சென்றிருக்காங்க. அவருடைய ஊழியத்திற்காகவும் அவர் போக்குலும் வரத்திற்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்தில் நமக்கு பிரேக் அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கஷன் இருக்குது. சரிங்களா? மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வசனங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வாரம் நமக்கு சபை ஆராதனை முடிந்த பிற்பாடு என்ன இருக்கும் அப்படின்றத நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிற்பாடு அதை அறிவிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நெல்லிக்குப்பம் கடலூர்லேருந்து நமக்கு பண்ருட்டி போகிற வழியில் இடையில நெல்லிக்குப்பம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பப்ளிக் மீட்டிங் போடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரதர்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். ஸோ அதற்கான வேலையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி போயிட்டு அங்கே சர்வே பண்ணிவிட்டு ஹாலெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதற்காகவும் அங்கே வந்து பப்ளிக் மீட்டிங் போடுவதற்காகவும் அனைவரும் ஜெபம் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இவ்வளோ தான் அறிவிப்புகள். ஏதாவது அறிவிப்பு இருந்துச்சுன்னா பிற்பாடு அறிவிக்கப்படும். இன்றைக்கி ஈவினிங் பேசிக் கிளாஸ் இருக்குது. டைம் வந்து 6 மணிக்கு. ஈவினிங் வந்து பேசிக் கிளாஸ் இருக்குது. டைம் 6 மணி. ஸோ அன்புக்குரியவர்கள் அனைவரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ சரியாக நமக்கு 15 நிமிஷம் பிரேக். 11 ஆயிடுச்சு. 11:15க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் இந்த இடத்துல வந்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ.